ஓம் சரவண பவ. வேலும் மயிலும் சேவலும் துணை. அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் மாரீஸ்வரி. 48 நாள் வேல்மாறல் பூஜையில் இன்னைக்கு 7வது நாளுங்க. முருகனுடைய அருளால் நம்ம 7வது நாளுக்கு வந்துட்டோங்க. இந்த வீடியோவில் இருக்க முருகனுடைய ஃபோட்டோ புதுசாக வாங்கினதுங்க. ஆமாங்க, 4 நாளைக்கு முன்னாடி ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டிருந்தேங்க. 170 ரூபான்னு. சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குமோன்னு பயந்துட்டு தாங்க இருந்தேன். ஆனால் கரெக்டாக இருந்துச்சுங்க. பூஜை அறைக்குள்ளேயும் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருந்துச்சுங்க. 4 நாள் முன்னாடி ஆர்டர் போட்டதுங்க. கரெக்டாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என் கைக்கு வந்து கிடச்சிட்டாருங்க முருகன். வீட்டுக்கு வந்தது என்னமோ ஃபோட்டோ ஃப்ரேம் தாங்க. ஆனால் எனக்கு முருகனே நேரில் வந்த மாதிரி இருந்துச்சுங்க. இந்த ஃபோட்டோ ஃப்ரேமோட அன்பாக்ஸ் வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேங்க. எப்பயும் போல் வேலனை தயிர் பால் தண்ணி கொண்டு அபிஷேகம் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. வெள்ளிக்கிழமை காலையில் 4 மணிக்கெலாம் எந்திரிச்சு பூஜை ஜாமானெல்லாம் விளக்கி கழுவி வச்சுட்டு பூஜை அறையை தொடச்சிட்டு வாசலில் கோலம் இட்டுட்டு சாமிக்கு பிரசாதம் பண்ணி பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக 5:30 மணி ஆயிடுச்சுங்க. நான் எப்பயும் வேலவனை வச்சு பாலாபிஷேகம் பண்ணுற தட்டை ஸ்டார் கோலம் போட்டு அதில் விளக்கு வச்சுட்டேங்க. பூஜா பிளேட்டில் இப்போ அபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்கேங்க. இனிமேல் இந்த தட்டில் தாங்க அபிஷேகம் பண்ணலான்னு இருக்கேன். அபிஷேகம்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் முருகனை எப்பயும் போல் அந்த சின்ன தட்டுக்கு மாற்றி வச்சுட்டேங்க. இப்போது இந்த ஃபோட்டோ ஃப்ரேமும் என்னோடய ஃபேவரட் ஃபோட்டோ ஃப்ரேமாக ஆயிடுச்சுங்க. முருகன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கார் அப்படின்னு. வேலுக்கு சந்தன குங்குமம் இட்டு வச்சுக்கிட்டேங்க. வியாழக்கிழமை நைட்டே பூ வாங்கிட்டு வந்துட்டாங்க. அந்த பூவை கட் பண்ணி முருகனுக்கும் வாராகி தாய்க்கும் சம அளவு கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. வெள்ளிக்கிழமை ஈவினிங் வாராகி அம்மனுக்கு சாமி கும்பலான்னு. இந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் பூ சரியாக வைக்கவே முடியலங்க. விழுந்துக்கிட்டே இருந்துச்சுங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. வைக்க விழுந்துக்கிட்டே இருந்துச்சுங்க. எல்லோ ஃபோட்டோ ஃப்ரேம்லேயும் கார்னரில் 2 குட்டி ஆணி கொடுத்துருப்பாங்கங்க பூ வைக்கிறதுக்குன்னு. ஆனால் இந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் அப்படி இல்லைங்க. அதுவும் போல் இது பெயிண்டிங் மாதிரி தாங்க இருக்குது. மிரர் ஒர்க்லாம் பண்ணலைங்க. மிரர் ஒர்க்லாம் பண்ணாமல் மேட்டில் ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி இருந்துச்சுங்க. ஒரு வழியாக லாஸ்ட்டாக பூவை வச்சுட்டேங்க, எப்படியோ கஷ்டப்பட்டு. அப்படியும் முருகனோட ஃபேஸ் தெரியாத மாதிரி வச்சுட்டேங்க. அதை நான் கவனிக்காமல் விட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் வேலவனுக்கு பூவை கட் பண்ணி வச்சேங்க. வேலவன் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் போயிட்டாருங்க. அதுவும் எனக்கு தெரியவே இல்லைங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்து ஃபோக்கஸ்குள்ளே வர மாதிரி வச்சுக்கிட்டேங்க. வேலனுக்கு பூ வச்சுட்டு மல்லிகைப்பூ வச்சேங்க. முருகனுக்கு மல்லிகை பூனா ரொம்ப பிடிக்குங்க. வேலுக்கும் முருகனுக்கும் மல்லிகைப்பூ வச்சுட்டேங்க. அப்புறமா அவனுடைய ஃபேஸ் தெரிகிற மாதிரி பூவை நல்லா இழுத்து கீழே வச்சுக்கிட்டேங்க. எல்லாத்தையும் நல்லா சுத்தமாக விளக்கிட்டேங்க. விளக்கு அழகாக இருக்குது பாருங்கள். தீபம் வச்சுட்டேங்க. பாருங்கள், கரெக்டாக தீபம் ஏற்றும் போது முருகன் பூவை மறுபடி கீழே போட்டுட்டாருங்க. மறுபடியும் எடுத்து வச்சுட்டேங்க. ஒரு 5-6 டைம் நான் வச்சதுக்கப்புறம் பூ கீழே விழுந்துக்கிட்டே இருந்துச்சுங்க. சாமிக்கிட்ட வச்ச பூ கீழே விழுந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நம்ம நினச்சது நடக்கும்னு சொல்லுவாங்கள்ல. எனக்கும் ரொம்ப பாசிட்டிவாக தாங்க இருந்துச்சு. வேலன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காரு அப்படின்னு. பூஜா ரூம் வீடியோ போட்டிருக்கேங்க. அடுத்த வீடியோ அது தாங்க வரும். அதையும் மறக்காமல் பார்த்துருங்க. முருகனுக்கு எப்பவும் போல் தீப தூப ஆராதனை பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அந்த 4 அடிகளை மட்டுமே பாராயணம் பண்ணிக்கிட்டே பூஜை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பூஜை முடிக்கிற வரைக்கும் பாராயணம் பண்ணிக்கிட்டே இருந்தேங்க. பூஜை எல்லாம் முடித்ததுக்கு அப்புறமா மொபைலை பார்த்து ஃபுல் வேல்மாறல் பாடலையும் பாராயணம் பண்ணிக்கிட்டேங்க. இப்போல்லாம் வேல்மாறல் படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குங்க. உங்களுக்காக சில வரிகள்ங்க.
திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென உளத்தினுரை கருத்தன்மயில் நடத்துகுகன் வேலே. தருக்கினமன் முருக்கவரின் எருக்குமதி தரித்தமுடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகர் ஆகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென உளத்தினுரை கருத்தன்மயில் நடத்துகுகன் வேலே. நிறைய பேர் என்னோட வீடியோக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நிறைய பேர் வீடியோ பார்க்குறாங்க. ஆனால் லைக் பண்ணாமல் போயிடுறாங்க. எனக்காக ஒரு லைக் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். நன்றி, வணக்கம்.